ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ராகி வெஜிடபிள் சூப்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க வந்துட்டு இது டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து ராகியில் பார்த்தீங்கன்னா கால்சியம், அயர்ன் இருக்குது, நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் இது டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காயிட்டும். நல்லா காய்ச்ச உடனே பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி இது ரெண்டையும் நல்லா வணக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெயோட இதில் அந்த மணமும் பூண்டோட மணமும் நல்லாயிருக்கும். இது முடிஞ்சோடனே கூட பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வந்துட்டு வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், எதையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். எங்கிட்ட வந்துட்டு கேப்சிகம், கார்ன், பீட்ரூட் இருந்தது, அதனால் அதை போட்டிருக்கேன். 3யுமே ஒன்றா போட்டுக்கலாம். கேப்சிகம், கார்னு, பீட்ரூட் இது போட்டு நல்லா எல்லா இதுவும் கிளறி விட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் குக் பண்ணுற வரைக்கும் 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். காய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 5 டீஸ்பூன் ராகி மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவு மிக்ஸ் பண்ணால் நல்லா கெட்டியாகும். நான் வந்து இது கூட 1 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுறேன். இந்த அளவுக்கு பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து நல்லா ராகி இது கொதிச்சு திக்காயிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப் மாதிரி வந்துருச்சு. நல்லா இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.